தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் ரவிமோகனின் சொத்துக்களை முடக்க கோரி மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 5,90,00,000 ரூபாய் சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்யாத நடிகர் ரவிமோகன் சொத்துக்களை முடக்க கோரி மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். தங்களுடைய நிறுவனத்தின் படத்தில் நடிப்பதற்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப தர வேண்டும் என்று நடிகர் ரவிமோகனுக்கு உத்தரவிடக் கோரி ஏற்கனவே பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 5,90,00,000 ரூபாய்க்கான சொத்து உத்தரவாதத்தை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று நடிகர் ரவிமோகனுக்கு கடந்த முறை உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இதுவரைக்கும் இந்த ஒரு பணம் அந்த உத்தரவாதம் தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரிக்க வந்தபோது அந்த பட நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அது நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த அந்த உத்தரவின்படி நடிகர் ரவிமோகன் இதுவரைக்கும் எந்த ஒரு சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்யவில்லை. எனவே அவருடைய சொத்துக்களை முழுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த ஒரு கோரிக்கை தொடர்பாக மனு தாக்கல் செய்தால் அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்து அந்த சொத்துக்களை முடக்குவதற்கான அந்த ஒரு மனுவை தாக்கல் செய்ய தற்போது அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.